Hi, welcome to Chamas family. If you're new to our channel, I am Nila and this is my mother Satya. Okay, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குயிக்கா ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்ப குட்டீஸ் எல்லாத்துக்கும் லீவு, வீட்லயே இருப்பாங்க, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. அடிக்கடி வந்து ஜங்க் ஃபுட்டா கொடுக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருக்க வந்து இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஏதாச்சும் ஹெல்தியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு வாழைப்பழம் வந்து ரொம்ப கஞ்சி போச்சு. அதை வந்து அப்படியே உங்க சாப்பிட மாட்டாங்க. அதை வச்சு ஒரு ஹெல்தியா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இப்ப வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து தேவையானது வந்து வாழைப்பழம், கொஞ்சம் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், வீட் ஃப்ளார். இது வந்து கருப்பட்டி ஜாகரி. நீங்கள் வந்து மண்டவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கருப்பட்டி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பழம் போடுறதுனால வந்து எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக வேணுமா இல்லை வந்து மீடியம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜாகரி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப நல்லது. இப்போ இந்த பனானாவை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா கனிஞ்சிருக்கனால இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக குத்தி விட்டாவே நல்லா மேஷ் ஆயிரும். இதோட தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டியும் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா வந்து இந்த கருப்பட்டிலாம் கரைஞ்சிருச்சு. இங்கே எனக்கு வந்து கருப்பட்டியில் அந்தளவுக்கு தூசி இல்லாதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தூசி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியில் வந்து கருப்பட்டியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இப்போ அதை நல்லா கரைச்சதுக்கப்புறமேட்டுக்கு கோதுமை மாவு இதில் கலந்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கார்டமம் வேணும்னா வந்து 2 ஏலக்காவை வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நான் இதில் போடலை தான். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் பிணைஞ்சிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணணுன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆட் பண்ணல. பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் உடனே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் போடாததுனால கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் கிட்டக்க வந்து இதை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வேணால் ஊற்றிக்கலாம். பனியாரக்கல்லில் வந்து ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை வந்து எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி குட்டீஸ்க்குன்றனால நான் எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்து கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த இதை வந்து மிக்சர் வந்து பிணைஞ்சு வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். போடுறப்ப வந்து கையில் எடுத்து போட்டாலும் ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன கரண்டி இருந்ததுன்னா அதை தண்ணியில் தொட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து போடுங்க. நல்ல 2 பக்கம் செவந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஹெல்தி ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து போய் என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு வந்து நீலாம் டேஸ்ட் பண்ணி சொல்லுவா. எப்படி இருக்கு நீலா? நல்லா இருக்கா? ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய்.